குந்தலக்கான்னு போட்டு தள்ளிட்டேன். போதும், நீங்க நடிக்க வரீங்களா வாங்க, இல்லை போய் தொலைங்கடி. காசையும் வாங்கி விட்ட, காலையும் தூக்கிட்ட, அதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட்? ஆனா என்னைய கைப்பிடிச்சிருச்சான், ஏமா கசிக்கிட்டான், இப்படி இருந்தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. தூக்குன்னு சொன்னான்ல, போடா நாய இன்ட்டு வந்துட வேண்டியதானே. அது குறிப்பா விஜய் சேதுபதி இப்போ அவதூறு பரப்ப வேண்டிய காரணம் என்ன? ஏன்டி நீ என்னத்துக்கு அடி அவளுக்கு வக்கரத்து வாங்குற? அப்ப நேரடியா போலீஸை சொல்ல வேண்டியதானே. கோவம் சிரிப்பு, இவன் படம் ஓடுது, கமலம் படம் ஓடுது, பரதேசிலாம் வழங்கவே மாட்டேங்கிறாங்க. 10 படம் நடிச்சவங்களே தன்னுடைய சினிமா வாய்ப்புக்காக எல்லாத்தையும் அவுத்து போட்டு காட்டுறாங்க. யாரா கற்பழிச்சாங்களா, கையை பிடிச்சி இழுத்தாங்களா? இது ஒரு இன்டர்வியூவில் இவன் பேசுகிறான். அவங்க கேட்க இவன் பேசுகிறான். இவன் பேசுகிறது ஏதாவது நாகரிகம் இருக்கா? ஒரு பொம்பளைங்களை எவ்வளோ இழிவாக பேசணுமோ, எவ்வளோ அசிங்கமாக பேசணுமோ, காலை தூக்கிக்கிட்டு, கையை தூக்கிக்கிட்டு. நான் கேட்குறேன் அவனை, இவன் அம்மா காலை அவன் அப்பங்கிட்ட தூக்குறதுனால இந்த மாதிரி ஒரு சாக்கடை பிறந்துச்சு. இவன் பொம்பளைங்களோட பாட்டை வச்சு இப்படி பேசுகிறானே, இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு கும்பல், ஒரு மக்கள் இருக்காங்க. வயசான காலத்தில் அடுத்தவங்க ஒரு பொம்பளை பொண்ணோட ஃபீலிங்ஸை அவ விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரியணும்ல.